எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாய் எடிட்டிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தமிழ் படத்தை வந்திருப்பீங்க. எஸ், நம்ம மாதம் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். என்னன்னா, நம்ம தலை அஜித் சாருக்கு நாளைக்கு பர்த்டே வருது இல்லையா? ஸோ அதுக்காக பர்த்டே வீடியோ எடிட்டிங் நிறைய பேர் என்னோட சேனலில் ரீசர்ச்சிங்களை பார்த்தா எல்லாருமே பர்த்டே எடிட்டிங் தான் கேட்டிருக்கீங்க. பர்த்டே எடிட் ஃபோட்டோ இன்ஸ்டாட்டில் எப்படி எடிட் பண்ணுறது, நிறைய விஷயங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோன் ஒரு விஷயம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எடிட்டிங் நம்ம சேனல் பார்க்க முடியும். மறக்காமல் டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் என்ன எடிட் பண்ணுறேன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேலைக்கான ஆன்லைன் கரெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்பர்களை இன்ஸ்டாட் ஆப் ஆஃப் பண்ணிவிட்டு காலேஜ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிரைட்டுங்கிற ஆப்ஷனில் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ணணும் அப்படி இல்லை. ஸோ வந்து 3 ஃபோட்டோ இருக்கிற மாதிரி, அதாவது 3 இந்த காலேஜ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கிரியேட்டையும் கொடுத்துட்டு அக்கைடு இன்னொரு காலேஜ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணலாம் நிறையா இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மெட்டீரியலாக டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைமாஸ்டர் ஆப்பில் ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுட்டு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம காலேஜ் பண்ணோம்ல, அது வந்து இன்னும் வந்து நிறையா வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது காலேஜ் நிறைய இருக்கிற மாதிரி எடிட் பண்ண போகிறோம். அது இன்ஸ்டாகிராம் சைஸில் இந்த மாதிரி இமேஜ் வந்து சைஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸுங்கிற கிளிக் பண்ணி நிறையா எக்கச்சக்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே ரிப்பீட்டடாக ஆட் பண்ணி கிளிக் கொடுத்து சேவ் கொடுக்கலாம். இப்போ கைமாஸ்டர் ஆப் கொடுத்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணது கொஞ்சம் இந்த மாதிரி சைட்டில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் தூக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இன்டர்நெட் ஆஃப் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய் ஸோ இப்போ ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து என்ன எஃபெக்ட்ஸ்னால் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ்னு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸுங்கிற மாஸ்க்குங்கிற ஆப்ஷன் எழுதி போய்க்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம், என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு. நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணியிருக்கீங்க. மாஸ்க்குற ஆப்ஷனில் லயன் மாஸ்க் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடு மாதிரி இருக்குது, அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் கலரை வந்து கொஞ்சம் ஃப்ளெதர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரை வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெதர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீழே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இமேஜை இந்த மாதிரி ரிமூவ் அப்படிங்கிறது பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ லேயர் அவுட் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்னா வாட்டுக்கு இந்த ஃப்ரீயேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டிஷர்ட் மேட்சாக இருக்கோ அந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் எஃபெக்டில் ஃப்ளோரிங் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிரும் அந்த டெம்ப்ளேட் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சு பார்த்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலி ஒரு டெம்ப்ளேட் வந்து இதில் செட் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன டெம்ப்ளேட்னா பட்டர்ஃப்ளைஸ் டெம்ப்ளேட். அதெல்லாம் டெலகிராமில் இருக்குது, நான் பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் கீழே இருக்கும், மறக்காம சேனலை அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான எடிட்டிங்ஸ் நம்ம சேனலுக்கு தெரியும். இந்த வந்து பிரிண்டிங் கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா அந்த அதாவது அப்டேட் இது வந்து கொடுக்க கூடாது. ஸோ இப்போ நிறைய வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. டூப்ளை பண்ணி ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி டேக் பண்ணி நான் எப்படி பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே நம்பர்களே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா சாங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. சாங்ஸ் வந்து ஒரு பிஜிஎம் வந்து தலாச்சு சாங்ஸ் வந்து பிஜிஎம் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஒரு சாங்ஸ் தான் ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ ஏன்னா பர்த்டே வீடியோவில் அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது எதுவுமே சொல்லிட்டு ஸோ அதை வந்து செட் ஆகலை. ஸோ நான் வந்து வாட்டர் மார்க் இது வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ போட்டுக்கல, ஒன்று தான் வீடியோ போட்டுருக்கேன். அது நீங்கள் பிக்சர் ஆப் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்ட்டு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ரெடியில் போய் ஸ்க்ரீனில் கொடுத்து பார்த்து ஸோ இந்த கலர் எப்படி மாறும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து இது மேலே தூக்கி வச்சுக்கலாம், அது தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸுங்கிற போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்ஸ் வந்து ஆட்
பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சவுண்ட்ஸ் எது வரை இருக்குதோ அந்த பிளாக் கலரை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டுன்னு போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து டிஷர்ட்டுக்கு மேட்சாக இருக்க வந்து டெஸ்ட் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் கரெக்டாக ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் உங்கள் ஐக்கான் கொடுத்தா போதும், கேலரிக்கு சேவ் ஆயிடும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.